வணக்கம். திமுக தலைமையிலான கூட்டணி மத சார்பற்ற கூட்டணி. அதாவது கடந்த 4 தேர்தல் 5 தேர்தலாகவே அவங்க வெற்றி கனியை தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லா பேரும் பேசுகிறாங்க செய்கிறாங்க. அது ரொம்ப சிறப்பாக தான் போயிட்டு இருந்தது இது வரைக்குமே. இப்போ கூட்டணியில் வெற்றி தான் முக்கியங்கிற காரணத்தினால அதிகமான கூட்டணியில் ஆளுகளை சேர்க்குறாங்க செய்கிறாங்க. அதனால் சீட்டு தொகுதிகளை நிற்கிறதுல கூட திமுகவே போன தடவை நம்ம என்ன தொகுதியில் நின்றதோட அவங்க குறைச்சி தான் நிற்கணுங்கிறாங்க. அது மாதிரி கூட்டணி கட்சிக்காரன்ட்டு ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காங்க. கூட்டணியோட சீட்டை கொஞ்சம் குறைங்க அப்படின்னு சொல்லி தொகுதி எண்ணிக்கையை குறைச்சிக்குங்க அப்படிங்கிறத நிற்கிறாங்க. அதில் ஒரு சில பேர் பெரும்பாலானவர்களே உடன்பட்டு நம்மளுக்கு வெற்றி மட்டும்தான் முக்கியம், மற்றவர்கள் உள்ளே வந்துடக்கூடாது, வெற்றி தான். அதாவது இப்போ நம்ம திமுக கூட்டணியில் 4 சீட்டு கொடுத்தா 4மே வெற்றி அப்படிங்கிற சூழ்நிலை தான் இப்போ இருக்குது. அப்படிங்கிறதுனால அவங்க எல்லோரும் அனுசரித்து போயிட்டாங்க. அதில் இன்னொருக்கு ஒருத்தர் திமுக கூட்டணியை விட்டு போயிட்டாங்க. அது யாருன்னா தமிழக வாழ் உரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள். இன்றைக்கி நான் 2 சீட்டு கேட்டேன், என்னோடய கோரிக்கை அவங்க ஏற்றுக்கல அப்படிங்கிற காரணத்தை சொல்லி அவர் வெளியேறிட்டார். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு கட்சி உடன்பாடு ஏற்றிட்டாங்க, இன்னொரு கட்சி முதல்வர் பேசியிருக்காங்க செஞ்சுருக்காங்க. ஆனால் நாங்கள் எங்கள் பொதுக்குழுவில் எல்லாம் பேசிட்டு முடிவு பண்ணுவோம், ஆனால் கூட்டணி விட்டு போக மாட்டோம் அப்படிங்கிற முடிவில் உறுதியாக இருக்காங்க. ஆனால் இது என்னென்னா, பின்னாடி இருந்து பார்க்குறவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு என்ன தெரியும்னா, திமுகவிலே ஒரு சலசலப்பு இருக்குது அப்படிங்கிறது இருந்தாலும் அந்த கூட்டணிங்கிறது வெற்றி கூட்டணி தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ தேமுதிக உள்ளே வந்ததுனால அவங்களுக்கு சீட்டு கொடுக்க வேண்டியது இருக்குது. ஓபிஎஸ் வந்திருக்காரு, வரிசையாக எல்லா பேருமே உள்ளே வந்திருக்கனாலும் அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்தாலும் அப்போ எதில் இருக்கிறதுல தான் 234 தொகுதியில் இருக்கிறதுல தான் நம்ம எல்லாமே பிரித்து கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் இப்போ திமுகவே போனதாக நின்ன தொகுதியோட குறைவாக தான் நிற்கிற மாதிரி இருக்குது. அவங்களே சொல்லிட்டாங்க, சூழ்நிலையை பாருங்கள், நம்ம எல்லா பேரும் நிறையா இருக்காங்க, வெற்றி இழந்துடக்கூடாது. அதாவது சில போன தொகுதியில் ஒரு சில இதில் 1500 2000 3000 ஓட்டில் கூட வெற்றி வாய்ப்பு இழந்திருக்காங்க. இதனால் யாரும் போயிடக்கூடாது. இன்றைக்கி தேமுதிக வந்திருக்குன்னா அதுலேயும் அவங்களும் ஒரு தொகுதியில் 1000 2000 ஓட்டு இருக்கலாம், யார் விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக முதல்வர் அவர்கள், அதாவது திமுக தலைமையான கூட்டணி தலைவர் அவர்கள், மத சார்பற்ற கூட்டணி தலைவர் அவர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொண்டு சேர்த்துருக்காங்க, வெற்றிக்கு பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கூட்டணி ஆர்வலர்கள் அந்த பத்திரிகையில் போடுறது பரபரப்பான செய்தி, திமுக கூட்டணிகள் குழப்பம், என்ன செய்ய போகுது அப்படி இப்படின்னு போடுறாங்க. எதாக இருந்தாலுமே மார்ச் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கான இது வந்துடுது. அதுக்குள்ளே வேட்பாளர் அறிவித்து கூட்டணி தொகுதிகளுக்கு தொகுதி பங்கீடு பிரித்து கொடுத்து எல்லாமே சிறப்பாக செஞ்சுருவாங்க. ஆனாலும் இது இந்த தேவையில்லாத நெருக்கடி. அதே மாதிரி திருமாவளவன் அவர்களுக்கு அவரே சொல்லிட்டார், எனக்கு கூட்டணியில் வெற்றி தான், வெற்றினா நம்மளுக்கு கொள்கை கூட்டணியாக தான் இருக்கணுமே வழியாக நம்ம சீட்டுக்காக இன்றைக்காக நான் குறைக்க மாட்டேன் அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டார். அதனால் அவரும் இறங்கி வர்றாரு, எல்லா பேருமே இறங்குவாங்க. ஏன்னா வெற்றி ஒன்று தான், இன்றைக்கி நின்னோம்னா நம்ம தான் ஜெயிக்கிறோம். இதனால் தமிழ்நாடு அரசு பல திட்டங்களை கொண்டு மக்கள்கிட்ட சேர்த்துருக்கு செஞ்சுருக்கு. அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் இன்றைக்கி எல்லா பேருமே அந்த வெற்றி கூட்டணியில் இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் இது ஒரு சின்ன ஒரு கண் திருஷ்டி மாதிரி தான். கூட்டணிகள் குழப்பமாக, அவங்களுக்கு சரியில்லை, ஒருத்தர் கூட்டணி ஓடி போயிட்டாரு, அவர் அங்கே போய் சேர போகிறாரு இங்கே போய் சேர போகிறாங்கன்னு ஏதோ ஒரு நடந்துக்கிட்டு இருக்குது. எதாக இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழக முதல்வர், மதச்சார்பற்ற கூட்டணியின் தலைவர், திமுக தலைமையான கூட்டணி எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு முடிஞ்சு வெற்றி தான் பெறுவாங்க அப்படின்னு எல்லா பேருமே சொல்கிறாங்க. அதே மாதிரி நாமும் நம்புவோம். வணக்கம்.